சோத்திரம் ஆண்டவர் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் சாமி. அப்பா வல்லவர் நல்லவர் அன்புள்ளவர் இரக்கத்தின் தேவை ஏழைகளின் ராஜாவை என்றும் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. அப்பா இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு சோத்திரம். இந்த நாளிலுமாய் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் அப்பா. எபிரேயர் 7 அதிகாரத்தில் தனித்தும் சாமி. அப்போ அநேக வார்த்தைகள் நாங்கள் பேசிங்கப்பா. அதில் சில வார்த்தைகள் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறோம் தகப்பனே. நாங்கள் 7 அதிகாரத்தில் கேட்ட வார்த்தைகள் என்னவெனக்கா, தேவன் எப்படியாப்பட்டவர் என்றது நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. மாசு இல்லாதவரும், குற்றம் இல்லாதவரும், குற்றம் சாற்றப்படாதவரும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரிசுத்தராக இருக்கிறவரும், சாகாம உள்ளவரும், சர்வ வல்லவரும், நித்திய பிதாவாக இருக்கிறார் அப்படின்னு நாங்கள் கேட்டோம் தகப்பனே. இதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோன்னாக்கா, எங்களுடைய சிந்தனையில் நாங்கள் சிந்திக்க வேண்டியது, எங்கள் தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அதே போல் அந்த சிந்தனையில் நாங்கள் இருக்க வேண்டும் சாமி. நாங்கள் பாவிகளை போல இந்த உலகத்தின் ஆசையில், இந்த உலகத்தின் கவலையில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தரம் மாறத்துக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய சமாதானத்தை கொடுங்க, உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க, உம்முடைய வசனத்தை கொடுங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உம்முடைய சாயலுக்கு நாங்கள் ஒப்பாக நாங்கள் மாறத்துக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லாவற்றிலையும் எங்களுக்கு ஒரு ஆலோசனைகளை வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு பிரதான ஆசாரியர் நீங்கள். ஒருவரும் உங்களை குற்றம் படுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் வெளிச்சத்தின் நீதிமானாக இருக்கிறீங்க சாமி. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் எங்களை மாற்றுறீங்க அப்பா. அதுக்காக சோத்திரம் சாமி. நாங்கள் உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாறத்துக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாத்தையும் உன் கரங்களில் போடும் சாமி. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்கப்பா. அப்பா, அநேக வேதனையோட கவலையோடு இருக்கிற தாயார்களையும் பிள்ளைகளையும் உன் கரங்களில் போடுகிறோம். ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளை உன் கரங்களில் போடுகிறோம். அவர் மாத்திரை மருந்து வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க. வாலிப பிள்ளைகளை உன் கரங்களில் போடுகிறோம். அவர்களுக்கு நல்ல திருமணத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் சமாதானத்தையும் தெளிந்த புத்தி கொடுத்து ஆசீர்வதிங்க. வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய ஆவியும் உம்முடைய சமாதானத்தையும் ஒவ்வொருக்கும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாத இருக்கிற சகோதர சகோதரிக்கு நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி தொட்டு ஆசீர்வதிங்க. இன்றைக்கி அநேக வேதனையோட துக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களை உன் கரங்களை போல் தகப்பனே. தாயை இழந்திருக்கிறாங்க, தகப்பனை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு உன் கரங்களை போங்க சாமி. கல்யாணம் நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வதிங்க. அந்த திருமண நாளை நீங்கள் ஆசீர்வச்சிருக்கிறீங்க. இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிங்க அப்பா. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க. குழந்தைகள் இல்லாதவரையும் ஒவ்வொருத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்க. நல்ல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணி பெண்களையும் அந்த குழந்தைகளையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க சாமி. பெரியவரும் சிறியவரும் முதியோர் ஒவ்வொரு கரங்களில் போடுங்க தகப்பனே. நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்துங்க. உம்மால் கூடாதது ஒன்றில் தகப்பனே. 1000 வருஷமாக உயிரோடு இருக்கிற தகப்பனே உமக்கு சோத்திரம். எல்லாருக்கும் உணவுகளை கொடுத்து, உடைகளை கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துறீங்கப்பா. கொடாலும் கூடிய சோத்திரம் சாமி. நன்றி ஆண்டவரே. நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்திக்கிறோம் சாமி. நாளை கொடுத்திரப்பா உங்களுக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம். இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபித்ததை ஜெபிக்க மறந்ததை உன் கரங்களில் போகிறோம்ப்பா. கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதித்து வெளிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பர் ரட்சகர் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.